முதல்ல நம்ம அட்லியோட அடுத்த பேன் இந்தியா பிளாஸ்ட். ஜவான் படத்துல 1100 கோடி வசூல் பண்ணி இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்ச அட்லி இப்போ அல்லு அர்ஜுன் கூட முதல் முறையா கைகோர்த்திருக்காரு. சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிற இந்த படத்துல தீபிகா படுகோன் மெயின் ரோல் பண்றாங்க. ஷூட்டிங் ஜெட்டு வேகத்துல போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இன்னைக்கு அல்லு அர்ஜுன் பிறந்த நாள் ஸ்பெஷலா படத்தோட டைட்டில் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. படத்துக்கு ராக்கா அப்படின்னு ரொம்ப ரஃப்பான டைட்டில் வச்சிருக்காங்க. இதுல அல்லு அர்ஜுன் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு மாறுபட்ட மிரட்டலான தோற்றத்துல வராரு. உண்மைய சொல்லணும்னா இந்த போஸ்டருக்கு ஒரு பிரத்யேகமான பிரேக் டவுன் வீடியோவே போடலான்னு தான் இருந்தேன். ஆனா உத்து பார்த்தா பிரேக் டவுன் பண்ற அளவுக்கு அதுல ஒண்ணுமே இல்ல. ரொம்ப சிம்பிளான ஆனா இதுவரைக்கும் பார்க்காத ஒரு மாறுபட்ட தோற்றத்துல அல்லு அர்ஜுன் வராரு, அவ்வளவுதான். அடுத்து 4000 கோடி பட்ஜெட்ல உருவாகிற ராமாயணம் படத்தோட சம்பள மேட்டர். நிதேஷ் திவாரி இயக்கத்துல ரன்பீர் கபூர் ராமராகவும் நம்ம சாய் பல்லவி சீதையாகவும் நடிக்கிறாங்க. இந்த படத்துக்காக ஹீரோ ரன்பீர் கபூருக்கு 2 பாகங்களுக்கும் சேர்த்து 150 கோடி ரூபாய் சம்பளமா கொடுக்கறாங்க. ஆனா சீதையா நடிக்கிற சாய் பல்லவிக்கு மொத்தமாவே 12 கோடி ரூபாய் தான் சம்பளமா பேசப்பட்டிருக்கான். கமெண்ட்ல சொல்லுங்க, 4000 கோடி பட்ஜெட் ராமாயணம் படத்துல ரன்பீர் கபூருக்கு 150 கோடியும் சாய் பல்லவிக்கு வெறும் 12 கோடியும் சம்பளம் கொடுத்திருக்காங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு எல்லா மொழியிலயும் மார்க்கெட் இருக்கிற சாய் பல்லவிக்கு ஹீரோக்கு கொடுக்கறதுல 10% கூட இல்லாத இந்த சம்பள பாகுபாடு, அதாவது சேலரி டிஸ்பாரிட்டி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடுத்து நம்ம எஸ்டிஆர் சிம்பு பத்தின ஒரு மெகா பஞ்சாயத்து. வெற்றிமாறன் இயக்கத்துல சிம்பு நடிக்கிற அரசன் படத்தோட ஷூட்டிங்கை ஐசரி கணேஷ் நிறுத்தித்தாருன்னு போன வீடியோல பார்த்தோம். சிம்பு ஐசரி கணேஷுக்கு 3 படங்கள் பண்றதா அட்வான்ஸ் வாங்கிட்டு கொரோனா குமார் படத்திலிருந்து விலகிட்டதால வட்டியோட சேர்த்து 10 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்கிறாரு ஐசரி கணேஷ். சிம்பு முடியாதுன்னு சொல்ல இப்போ பெப்சி மூலமா ஷூட்டிங் மொத்தமா நின்னு போச்சு. இதனால செம்ம கடுப்பான டைரக்டர் வெற்றிமாறன் சிம்புக்காக இனி வெயிட் பண்ண முடியாதுன்னு முடிவெடுத்துட்டாராம். வடசென்னை ராஜன் கேரக்டரை மையமா வச்சு எழுதப்பட்ட இந்த கதையில சிம்புக்கு பதிலா யூத் படத்துல ஹிட் அடிச்ச கென் கருணாஸை வச்சு படம் எடுக்க வெற்றிமாறன் திட்டமிட்டிருக்காருன்னு ஒரு ஷாக்கிங் நியூஸ் வந்திருக்கு. சிம்பு பிரச்சனை சீக்கிரம் முடிஞ்சா மட்டுமே அவர் அரசன் படத்துக்குள்ள மீண்டும் வர முடியும். அடுத்ததா மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியோட சம்பள அப்டேட். ஹீரோவா ஒரு பக்கம் ஹிட் கொடுத்துட்டு இருந்தாலும் மாஸ்டர் விக்ரம் ஜவான்னு வில்லனாவும் இந்தியாவையே மிரட்டிட்டு இருக்காரு விஜயஸ். நார்மலா 15 கோடி சம்பளம் வாங்குற அவரு இப்போ வில்லன் ரோல்னா ரேட்டை ஏத்திட்டாராம். தில்ராஜு தயாரிப்புல விஜய் தேவரகொண்டா நடிக்க போற புது படத்துல மெயின் வில்லனா நடிக்க விஜய் சேதுபதியா அப்ரோச் பண்ணிருக்காங்க. அதுக்கு அவர் சால்ட்டா 20 கோடி ரூபாய் சம்பளம் கேட்க தயாரிப்பாளர் தில்ராஜு ஷாக் ஆகிட்டாராம். அதனால இப்போ பட்ஜெட்டை குறைக்கிறதுக்காக எஸ்.ஜே. சூர்யா அல்லது அரவிந்த் சாமி கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு புது அப்டேட் வந்திருக்கு. ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போற விக்னேஷ் சிவனோட LIK படத்தோட ப்ரீ புக்கிங் இப்பவே அமோகமா ஆரம்பிச்சிருச்சு. பிரதீப் ரங்கராஜன், கீர்த்தி ஷெட்டி நடிச்சிருக்க இந்த படம் இதுவரைக்கும் ப்ரீ புக்கிங்ல மட்டுமே 40 லட்சம் ரூபாய் வசூல் செஞ்சு சூப்பரான ஓபனிங் கொடுத்திருக்கு. அதே மாதிரி அந்தகன் மற்றும் கோட் படங்களுக்கு அப்புறம் டாப் ஸ்டார் பிரசாந்த் தன்னோட அப்பாவும் டைரக்டருமான தியாகராஜன் இயக்கத்துல ஒரு படம் நடிக்கிறாரு. தெலுங்குல ஹிட்டான கோர்ட் ஸ்டேட் வர்சஸ் நோபடி படத்தோட ரீமேக்கான இதுக்கு ரஞ்சன் தி அட்வொகேட்னு டைட்டில் வச்சு ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கடைசியா சம்மர் ரிலீஸ் அப்டேட்ஸ். ராட்சசன் டைரக்டர் ராம்குமார் இயக்கத்துல விஷ்ணு விஷால், மமிதா பைஜு நடிச்சிருக்க ஸ்பெஷலான படம் 2 வானம். ரொம்ப நாளா கிராபிக்ஸ் வேலைகள் போயிட்டு இருந்த இந்த படம் இப்போ கோடை விடுமுறைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு சத்யஜோதி நிறுவனம் அறிவிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஹிப்பா பாதை இயக்கி நடிச்சிருக்க மீசைய முறுக்கு 2ஓட செகண்ட் சிங்கிள் பப்பாழி பழமே நாளைக்கு சாயந்தரம் 5:15க்கு ரிலீஸ் ஆகுது. அவ ஆறா பாட்டு ஹிட்டான மாதிரி இந்த பாட்டும் ட்ரெண்ட் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படமும் மே மாசம் சம்மர்ல தியேட்டரை தெருக்கி விட வருது. அவ்வளவுதான் மக்களே, இன்னைக்கான ஃபுல் காலிவுட் ரவுண்ட் அப் முடிஞ்சது. சிம்புவோட அரசன் படம் டிராப் ஆகிற நிலைமையில இருக்கிறத பத்தியும் விஜய் சேதுபதியோட 20 கோடி சம்பளம் பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். டாடா பை காய்.